ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் விதை போட்டேன். பட் ஆனால் எனக்கு முளைச்சே வரல. நான் கரெக்டாக தான் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு விதை முளைச்சே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, என்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ விதை போட்டு முளைச்சி வரலைன்னா அதுக்கு ஒரு 3 காரணம் முக்கியமாக இருக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதையா கெட்ட விதையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது ஈஸியாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் தண்ணியில் போடுங்க. தண்ணியில் போட்டு மேலே மிதக்கிற விதை வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சரிப்பட்டு வராது. கீழே உள்ளே போகுது இல்லை, அந்த விதை வந்து ஓரளவுக்கு நல்ல விதைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் விதையை தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து நல்ல இடமா பார்த்து நல்ல விதையாக பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க உங்கள் ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து. ஸோ தரமான விதையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா முளைச்சி வரும். அதில் கண்டிப்பாக ஒரு 70-80% ஜெர்மினேஷன் ரேஷியோ இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இதில் பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரையாக இருக்குல்ல, இதெல்லாமே அந்தளவுக்கு நல்ல விதை கிடையாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நல்ல விதை. ஸோ இந்த மாதிரி விதைகளை கரெக்டாக தேர்ந்தெடுத்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது விதைக்கிற மெத்தட். இப்போ விதைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விதையும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் விதைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ டீப் உள்ளே ஃபுல்லாக இந்த விரல் இவ்வளோ தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த விதையை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது மேலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு முளைச்சி வந்து அதுக்கப்புறம் தான் மேலே வரணும். வரவே வராது. ஸோ இப்படி போட்டிங்கன்னா வராது. எப்படி போடணுன்னு வந்து பார்த்திங்கன்னா, லைட்டாக நமக்கு தெரியணும். விதை இப்படி போடுறீங்கன்னா இந்த விதை தெரியணும். மேலே மண் போட்டு இப்படி கவர் பண்ணணும். இந்த மாதிரி விதை போட்டிங்கன்னா மட்டும்தான் விதை முளைச்சி வெளியில் வரும். இந்த மாதிரி இலைகள் வெளியில் வந்து அதுலேருந்து கீழே வேர்கள் கீழே போகும். மேலே இலைகள்லாம் வந்து கண்டுகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் விதைக்கணும். ஸோ ரொம்ப அடியில் டீப்பாக போட்டிங்கன்னா விதை கண்டிப்பாக மேலே வரவே வராது. கீழேயே வந்து அது முளைச்சி வெளில வரும். கீழே இருக்கிற பூச்சிகள் எல்லாமே சாப்பிட்டு அப்படியே டேமேஜ் ஆகி செத்து போயிடும். விதைகள் மேலே வரவே வராது. நான் விதை போட்டேன் வரலன்னு நினச்சிட்டே இருப்பீங்க. நேற்று கூட லைவில் கேட்டிருந்தாங்க 10 நாள் ஆச்சு 20 நாள் ஆச்சு வரவே இல்லைன்னு. ஸோ அதுக்கெலாம் இதான் காரணமாக இருக்கும். மேப்பில் லைட்டாக ரொம்பவும் மேலாப்பில் இருக்குல்ல, லைட்டாக கொஞ்சம் ஒரு டீப் இப்படி கை இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த விதை போடுறது தெரியணும். கண்ணுக்கே தெரியாத மாதிரி விதையை போட்டு நம்ம இது பண்ணிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு காரணம், விதை சரியாக போட்டு எனக்கு வரல அப்படின்னா இன்னொரு காரணம் மண்கலவையாக இருக்கலாங்க. மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா உகந்த மண்கலவை இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். மண்கலவை வந்து சில நேரத்தில் பழைய மண்கலவையை பயன்படுத்துவீங்க. இந்த பழைய மண்கலவையில் நிறைய பூச்சிகள் இருந்திருக்கும், எறும்புகள் இருக்கும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் இருக்கும், இந்த வேரழுகல் நோய்க்கான ஃபங்கஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விதையை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். இதுக்கு விதை நிறுத்தி பண்ணி போடுறது கரெக்டாக இருக்கும். விதை நிறுத்தினா ஒன்றும் கிடையாது. இந்த விதைகளை சூடோமோனாஸ் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விதைகளை போடலாம். இல்லை எனக்கு கிடைக்கல, டைகோடர்மா விரிடியில் எனக்கு கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாமல் சிம்பிளாக வந்து சாம்பல் இருக்குல்ல, சாம்பல் கூட கொஞ்சம் மஞ்சள் கலந்துட்டு அது கூட லைட்டாக இந்த விதைகளை வந்து போட்டு லைட்டாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விதைகளை நீங்கள் வந்து விதைங்க. இதுவும் ஒரு விதை நிறுத்தி பண்ணுற மாதிரி தான். விதையை வந்து ஓரளவுக்கு செக்யூர்டாக எந்த விதமான பூஞ்சான்கள் வந்து உங்களுக்கு விதையை வந்து இது முளைச்சி வர வரைக்கும் நெருங்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அரணாக பாதுகாக்கும். இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா விதைகள் வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் அழகாக வந்து முளைச்சி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy gardening day. Bye bye.